ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். கொஞ்சம் ஒர்க்கில் பிஸியாக இருந்ததுனால வீடியோ கண்டினியூஸாக போட முடியல லாஸ்ட் 2 வீக்ஸாக. ஸோ இனிமேல் நான் கண்டினியூஸாக போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். அட்லீஸ்ட் வீக்லி ஒரு 2 வீடியோஸாவது நான் போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் இமீடியட்டாக வரும். இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, மசால் தோசை பண்ணுறது எப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இது ஒரு சிம்பிள் ரெசிபி தான். ஸோ நான் வந்து அந்த மசால் பண்ணுறது வந்து நான் வேறு வீடியோவில் போட்டிருக்கேன். அதை நான் கேப்ஷனில் ஆட் பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்துடலாம். நம்ம வந்து தோசை பேட்டரை ஊற்றிட்டு நல்லா ஆக்சுவலி வந்து மாவு வந்து நல்லா இருக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு வந்து மசால் தோசை நல்லா கிறிஸ்பியாக வரும். ஸோ மாவு ஊற்றிட்டு அஸ்யூஷுவல் எப்பயும் போல் நீங்கள் தோசை ஊற்றுற மாதிரி ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு கொஞ்சம் ஆயில் எக்ஸ்ட்ராவே ஊற்றிக்கோங்க. அப்போ தான் வந்து மசால் தோசைக்கு வந்து செமையாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் வந்து மசால் வந்து ஒன் சைடாக வச்சுக்கோங்க. 1/2 வச்சுட்டு அதுக்கப்புறமா அதை வந்து ஃப்ளிப் பண்ணி போடுங்க. அப்போ தான் வந்து கொஞ்சம் உடஞ்சி போகாமல் வரும் உங்களுக்கு. ஸோ ஃபஸ்ட்டு தோசை ஊற்றிருக்கிறேன். ஸோ இந்த மாதிரி தான் எனக்கு வந்திருக்கு மசால் தோசை. ஸோ இதை எடுத்து நம்ம இப்போ வந்து சர்வ் பண்ணிடலாம். இதுக்கு வந்து நீங்கள் வந்து கோகோனட் சட்னி, தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்லாம். அது உங்களோட இஷ்டம், எது சைட் டிஷ் வச்சுக்கோங்க. பட் ஆனால் கோகோனட் சட்னி, தேங்காய் சட்னி வச்சோன்னா இதுக்கு வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து உள்ளேயே மசால் இருக்கிறதுனால உங்களுக்கு சட்னியே தேவையில்லை. பட் ஆனால் வேணுங்கிறவங்க வச்சு சாப்பிட்டுக்கோங்க. ஸோ அது ஆப்ஷனல் தான். ஸோ நான் வந்து சைட் பை சைடாக இன்னொரு கல் வச்சு போட்டுட்ருக்கிறேன். ஏன்னா 1 பை 1 போடணுன்னா ரொம்ப டைம் ஆகும். அதனால் 2 கல் வச்சு நான் போட்டுட்ருக்கிறேன். அந்த சைடு வந்து ஸ்மால் தோசை, இந்த சைடு கொஞ்சம் பிக் சைஸ் தோசை ஊற்றிட்டுருக்கிறேன். ஸோ நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள். சேனல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இப்படி தான் எனக்கு வந்து மசால் தோசை டெக்ஸ்சர் வந்தது ஃபைனலாக. ஸோ செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. நீங்களும் செஞ்சு பாருங்கள். தேங்க்யூ. பாய் வீவர்ஸ்.